இல்லை கொலுவிற்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி சார். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நங்கநல்லூர்லேயே நீங்கள் தான் கேள்விப்பட்டவரில் எங்கள் சரௌண்டிங்ஸில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வருஷம் நீங்கள் தான் முதல் ப்ரைஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வருஷமும் நீங்கள் அதை தக்க வைக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இது என்ன மேடம் அமைப்பு? இது என்ன ஏதாவது டீம் மாதிரி ஏதாவது? இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வரவேற்கிறதுக்கோசரம் எல்லா டான்ஸு, மயிலாட்டம், குயிலாட்டம் எல்லாரையும் வச்சு வரவேற்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு தரம் ஒரு தீம் வைப்போம். இந்த தரம் வந்து அஷ்டலக்ஷ்மி வைபவம் அப்படின்னு வச்சுருக்கோம். நான் அஷ்டலக்ஷ்மியோட அருள் இருந்ததுனா தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுனால ஆக்சுவலாக வில்லியனூர்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கோமல சதகம் அஷ்டலக்ஷ்மியோட சோஸ்திரம் சொல்லி அதை வந்து ஒரு ஊரில் இருக்கிற தாயார் அம்பாளோட சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லியிருக்கிறது அதனால நான் வந்து அந்தந்த ஊர் தாயாரையும் வச்சு அந்தந்த லக்ஷ்மிக்கு எந்த ரூபமாக இருக்காங்க அப்படின்றதையும் நான் டெபிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிங்க? ஆமாம், அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆதிலக்ஷ்மினா கும்பகோணம் உமாதேவி தாயாரை வச்சுருக்கேன். அடுத்தது தனலக்ஷ்மிக்கு வந்து காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாரை வச்சுருக்கேன். அப்புறம் தானியலக்ஷ்மிக்கு ஆண்டாள், பசுமை படர்ந்தது அதனால ஆண்டாள். அப்புறம் இங்கே பார்த்தோன்னா கஜலக்ஷ்மிக்கு வந்து சாரநாயகி தாயார் திருச்சிறையில் யானையுடைய கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்ரீரங்கம் வச்சுருக்கேன். அப்புறம் வீரலக்ஷ்மிக்கு கோமலவள்ளி தாயார். அப்புறம் விஜயலட்சுமிக்கு வந்து அலமேலு மங்கா. ராஜமன்னார்குடி ராஜகோபாலன் வந்து வித்யாலட்சுமிக்கு வச்சுருக்கேன். ரொம்ப சிறப்பு மேடம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் பண்ணியிருக்கீங்க. வீடு ஃபுல்லாகவே நவராத்திரியாக இருக்குது உங்ககிட்ட. இந்த அஷ்டலட்சுமியோட ஐஸ்வர்யமும் ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம அவரையும் சேவிச்சுட்டோன்னா எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இதை தேவைச்சு வரவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக மேடம். பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. அதுதானே சார், ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு தான் மெயினாக நமக்கு வந்து இந்த நவராத்திரின்றதே இந்த ஒரு சான்ஸ் தான் நமக்கு. குழந்தைகள்லேருந்து எல்லாரும் வரும்போது அவங்க போகும்போது ஒரு தீமோட போகணும். நிறையா ஸ்டோரிஸ் தெரியாது. அதனால் இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது அது தெரியுது. நேராக பிக்சரைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. வேறு என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க மேடம்? நான் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதிரி ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இந்த ஆன்மீகம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஆண்டாளோட 30 பாசுரங்களை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கடல்லேருந்து கடைஞ்ச போது 16 வகை செல்வங்கள் வந்தது இல்லையா, அதை வச்சுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணருடைய ஃபுல்லாக அந்த மதுரா துவாரகா அந்த அவருடைய பிறப்புலேருந்து கடைசி வரை அந்த மாதிரி வச்சுருக்கேன். ராமாயணம் மாதிரி தனியாக அதெல்லாம் பெரிய லெவலில் இங்கே வச்சுருந்தது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஒன்று அந்த இயருக்கு தகுந்த மாதிரி. இந்த வருஷம்தான் அஷ்டலக்ஷ்மி வைபவம்ன்றதை வச்சுருக்கேன் நான். லக்ஷ்மி கடாட்சம்ன்றது நமக்கு ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். அதனால லக்ஷ்மி கடாட்சத்துக்கோசரம் அந்த நவராத்திரியே வந்து நம்ம தாயாருக்கு அம்பாளுக்கு பண்ணுறது தான் நவதுர்கா. அதனால அது அஷ்டலக்ஷ்மி வைபவம் அப்படின்னு வச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு.
இது வந்து ஃபுல்லா பிள்ளையார், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிள்ளையார், முழுமுதற் கடவுள். உடுப்பி கிருஷ்ணர். இந்த பக்கம் வந்து பிரம்மோற்சவத்தோட வாகனங்கள், 10 வாகனங்கள், அது எல்லாத்தையும் வச்சிருக்கோம். திருப்பதி. வித்யாலட்சுமின்றது வந்து நம்ம ராஜமன்னார்குடியில இருக்கிற செங்கமலவல்லி தாயார்னு சொல்லுவா. ஆக்சுவலா என்னன்னா 32 வித பக்தி இருக்கு. அந்த 32 வித பக்தியை வந்து ஏதாவது ஒரு பக்தியை வந்து மனிதர்கள் கடைபிடிச்சு மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுக்கு. அப்போ தாயார் வந்து பெருமாள் கிட்ட சொல்றா, நீ அந்த 32 பக்தியை பத்தி சொல்லு, தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணுமே இல்லைன்னா கடைசியில் சரணாகதியான வந்து அடையிட்டோம், அப்பதான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு உடனே பெருமாள் சொல்றாரு, 32 வித பக்தியை நான் என்னைக்கு சொல்றது, என்னைக்கு ஜனங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே, சரி அந்த 32 கிருஷ்ணரோட லீலைகளை நீ சொல்லு, அதுலேருந்து வரத அவ வந்து கத்துக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் வந்து 32 வித லீலைகளை சொல்ற. இன்னைக்கும் அந்த ராஜமன்னார்குடி போனோம்னா நம்ம மேலே கோவிலில் வந்து அந்த சுவத்தில் வந்து கிருஷ்ணரோட 32 வித லீலைகளும் வரைஞ்சிருக்காத. அதுலேருந்து அதாவது என்னன்னாக்க நமக்கு வந்து அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்து நம்ம மோட்சம் அடையணும். வெறும் செல்வம் பணம் அதெல்லாம் மட்டும் கொடுத்தா போராது. கடைசியில் எண்ட் ஆஃப் தி லைஃப் வந்து நம்ம சாமியை போய் அடையணும், சரணாகதி அடையணும். அதனால தான் அந்த சரணாகதிக்கோசரம் அந்த வித்யாலட்சுமியை வச்சிருக்கேன். அற்புதம் மேடம், அற்புதம் மேடம், ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வருஷமும் அந்த பொம்மைகளை யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதனால் நவநாச்சியார் பெருமாள் வந்து அவரோட உற்சவத்தும் போது 9 விதமாக நவவித தாயாராக காமிச்சு தாயாரோட பெருமைகள் என்னன்றதை சொல்லியிருக்கார். ஸோ அதனால் 9 வித தாயார், அந்த தாயாரை தான் இங்கே வந்து அந்த பொம்மையை தனித்தனியாக எடுத்து வச்சு அதாவது லக்ஷ்மி ரூபத்தில் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திருப்பதி பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவத்தை பற்றி ஃபுல்லாக கருட வாகனம், அனுமந்த வாகனம், சந்திரபிரப, சூரியபிரப, யாழி வாகனம், ஹம்ச வாகனம், குதிர வாகனம், சின்னசேஷ வாகனம், அந்த மாதிரி 10 ஒரு நாளைக்கும் நடக்கும் இல்லையா, அந்த 10 வாகனங்களையும் இங்கே டெபிக் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. இல்லைன்னா கிருஷ்ணர் வந்து வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி. இது எல்லாரும் சொல்லுவாங்க, யார்கிட்டயுமே இல்லை இந்த மாதிரி, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணர்னாலே ஒரு வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இந்த செட்டு 10 பொம்மை இதில் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இது எல்லாரையுமே இது கவரும், இந்த கிருஷ்ணர் பொம்மை. இங்கே வந்து அந்த உதயகருட சேவன் வச்சுருக்கேன். என்னென்னா நம்மளால் போய் பெருமாளை சேவிக்க முடியலன்றதுனால கருடன் என்ன பண்ணுற, பெருமாளை தன் மேலே ஏற்றின்னு வந்து எல்லார் வீட்டுக்கு வாசல்லையும் போய் நின்று அவங்களுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி பண்ணுறார். அதுதான் அந்த கருட வாகனத்தோட கருட சேவையோட இம்பார்ட்டன்ஸே. ஸோ அதனால் அதையும் வச்சுருக்கேன். முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவர் தான். இது வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இந்த அளவுக்கு விசேஷமாக செய்ய முடியாது. ஸோ அந்த ஈடுபாடை நான் இங்கே உங்ககிட்ட பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இல்லை அதை சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் எனக்கு ஆர்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பண்ணிட்டே போனால் இப்போ மேரேஜ் ஆனப்போ ஒரு 33 இயர்ஸாக எல்லா டெம்பிளும் ஒரு கோயிலும் போய் சவுத் டெம்பிள் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பிளும் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் ஒரு டெம்பிள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து தர்மாக்கோலில் செட் பண்ணுவோம். ஃபுல்லாகவே கட் பண்ணி ஒரு மினியேச்சர் அங்கே ரெடி பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி லாஸ்ட் இயர் வந்து மருதமலை பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இது பண்ணியிருந்தோம், நம்ம அகோபிலம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணியிருந்தோம், நம்ம இது இருக்கு இல்லைங்களா பழமுதிர் சோலை பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த இது காத்திரையர் வந்து பழமுதிர் சோலை பண்ணியிருந்தோம். அப்புறம் பழனி ஒரு வாட்டி பண்ணியிருந்தோம், பீச்செல்லாம் செட் பண்ணி. திருவண்ணாமலை பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சவுத் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நவராத்திரி 9 நாள் திருவிழானா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு வாரம் மட்டும் அந்த இடம் போய் பார்ப்போம். பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே அந்த ரிப்ளிக்காக பண்ணிவிடுவோம். ஏன்னா வரவங்க எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஸோ அங்கே என்ன இருந்தோ அதை அப்படியே அங்கே செட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆத்மாத்மா அந்த டைம் ஒரு உடம்பு முடியல அந்த இதில் ஒரு சக்தியை கொடுத்துறாரு கடவுள். கண்டிப்பாக இறைவன் அந்த அனுகிரகத்தை கொடுப்பார் சார் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் மேலும் மேலும் பல வருஷங்கள் செய்யணும், நல்ல நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும். எல்லாம் உங்களை இறைவனை வேண்டுகிறேன். என்கரேஜ்மெண்ட் உங்களோட என்கரேஜ்மெண்ட் ரொம்ப நிச்சயம் சார். நம்ம நேயர்கள் நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நன்றி சார். உள்ள போகலாம். கரண்ட்